ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமுக்கான சைக்காலஜி டாப்பிக்கில் திசைகள் சார்ந்த கேள்விகள் பார்த்தோம். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இது ரெண்டாவது பார்ட். இதில் என்ன மாதிரியான வித்தியாசமான சம்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு 5 டைப்பில் நம்ம சம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் என்னன்னா டிகிரி வச்சு கேட்பாங்க. டைரக்ஷன்ஸை டிகிரி வச்சு, அதாவது வலதுபுறம் இடதுபுறம், வலது கை இடது கை, வட திசை வடகிழக்கு, அந்த மாதிரி திசைன்னு கொடுக்காம டிகிரிஸ் வச்சு கொடுப்பாங்க. அதாவது கடிகார முள் திசையில் இவ்வளோ டிகிரி திருப்பி இருக்காரு, அந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, கடிகார திசைனா என்ன, கடிகார எதிர் திசைனா என்னங்கிறத முதல் தெரிஞ்சுக்கணும். இப்போ வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அந்த பொசிஷனை நம்ம போகிறோம்னு வைங்களேன். அந்த பொசிஷனை போட்டுட்டு எது கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக்கிக்கிறணும். அடுத்து டிகிரிஸ் திரும்புறது. இப்போ இது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு. இப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷனை இப்படி, அதாவது வடக்குலேருந்து கிழக்கு போகணும், கிழக்குலேருந்து தெற்கு, தெற்குலேருந்து மேற்கு, அப்படி போகணும். ஆன்டி கிளாக் வைஸ் கடிகார எதிர் திசைனா வடக்கு டு இந்த மாதிரி வரும், இப்படி வரும், வடக்கு டு மேற்கு, மேற்கு டு தெற்கு, தெற்கு டு கிழக்கு, அப்படி போகிறது. ஓகே, ஸோ இது கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, இந்த டிகிரிஸ் எப்படி நம்ம திரும்பி இருக்காங்கன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறது. இப்போ 45, இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா வடக்குக்கும் கிழக்குக்கும் உள்ள டிகிரி 90. இப்போ 45 டிகிரினா இதில் பாதி. ஓகேவா? அடுத்து 180 டிகிரி அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த டைரக்ஷனில் இருக்குன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் வரைக்கும் திரும்புறதா 180 டிகிரி. ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைனுங்கிறது 180 டிகிரி. ஓகேவா? ஸோ 180 டிகிரி, 90 டிகிரி, 45 டிகிரி, இது 3 தெரிஞ்சா போதும். நம்ம எவ்வளோ டிகிரி கொடுத்தாலும் அந்த டிகிரிக்கு நம்மளால் கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்ஸ். இது தெரிஞ்சிட்டிங்கன்னா நம்ம டேரெக்டாக சம்முக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டைரக்ஷன்ஸை எழுதிக்கோங்க. வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, கிழக்கு திசையை நோக்கி நிற்கும் ஒருவர். கிழக்கு திசைனா இந்த டைரக்ஷனில் ஸ்டார்டிங் பொசிஷன் இங்கே இருக்கார். ஓகேவா? ஸோ நான் வேறு கலர் எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டார்டிங் பொசிஷன் இப்படி நிற்கிறாரு. இந்த டைரக்ஷன்ல இருந்து கடிகார திசையில், கடிகார திசைனா என்ன, கிழக்குல இருந்து தெற்குக்கு வரணும். எவ்வளோ டிகிரி திரும்பணும்? 45 டிகிரி. ஆல்ரெடி கிழக்கு டு தெற்கு 90 டிகிரி. அப்போ அதில் பாதி 45 டிகிரி. அப்போ இதுதான் அவர் டர்ன் ஆயிருக்க டைரக்ஷன். ஓகேவா? தென்கிழக்கில் டர்ன் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் அதே கடிகார திசையில், அப்போ அந்த திசையை மாற்றலை, அதே கடிகார திசையில் 180 டிகிரி. நான் என்ன சொன்னேன், 180 டிகிரி திரும்பணும்னா இப்போ இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் திரும்பியிருப்பார். அப்போ இதுதான் 180 டிகிரி. ஓகேவா? ஸோ அப்போ அவரோட பொசிஷன் இப்போ வடமேற்கில் நிற்கிறாரு. அடுத்து பின்னர் கடிகார எதிர் திசையில், அப்போ நம்ம போன பாதைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் திரும்புகிறாரு. எவ்வளோ டிகிரினா 270. இப்போ இந்த 270 எப்படி போடுறது அப்படின்னா, இது ஸ்ப்ளிட் பண்ணுங்க. 270 நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் 180, 90, 45 இது 3 தெரிஞ்சால் போதும்னு சொன்னேன் இல்லையா? அப்போ அந்த 3 நம்பர்ஸ் வர மாதிரி தான் மற்ற டிகிரியை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். 270 180 + 90ன்னு பிரிக்கலாமா? 180 ஃபஸ்ட்டு 180க்கு திரும்பலாம். ஆல்ரெடி இங்கே இருக்காரு. இங்கேருந்து 180க்கு திரும்பணும்னா அகெயின் இந்த பொசிஷனுக்கு வருவார். ஓகேவா? இப்போ இதுலேருந்து 90 டிகிரி, இதுலேருந்து 45 டிகிரி, இது அடுத்து 45 டிகிரிங்கிறப்போ இதில் பாதி. ஓகேவா? ஸோ அப்போ தான் இது என்னது 90 டிகிரி வரும். அப்போ இப்போ அவருடைய பொசிஷன் என்ன, இப்போது அவர் நோக்கி நிற்கும் திசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு. ஸோ அப்போ ஆல்ரெடி போயிட்டு அப்படியே திரும்பி இங்கே நிற்கிறாரு. அப்போ எதை நோக்கி நிற்கிறாருன்னா வடகிழக்கை நோக்கி நிற்கிறாரு. ஆன்சர் இருக்குது வடகிழக்கு. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். டிகிரியை நான் சொன்ன மாதிரி 90, 180, 45 இந்த 3க்குள்ளேயும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா நம்மளால் ஈஸியாக நம்ம போட்டுடலாம் அந்த டிகிரி சம்ஸை. ஓகே? ஸோ டிகிரி வச்சு உங்களுக்கு திசைகள் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். செகண்ட் கொஸ்டின் இந்த மாதிரி கடிகார முள், கடிகாரத்தில் உள்ள ஒரு மணியை கொடுத்துட்டு அந்த மணியை வச்சு நமக்கு டைரக்ஷன்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கடிகாரத்தில் 3 மணி என்று காட்டுகிறது. ஸோ ஒரு கடிகாரமும் ரவுண்டாக இருக்கும். 3 மணினா என்ன அர்த்தம், 12 இங்கே 3, இங்கே 6, இங்கே 9, இப்படி தான் ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். இது சென்டரு. இப்போ 3 மணினா என்ன அர்த்தம், மணிமுள் 3 காட்டணும், நிமிடமுள் 12 காட்டணும். இப்படி தான் நிற்கிது. ஸோ நம்மளுக்கு பொறுத்தளவுக்கு டைரக்ஷன் எழுதினோம்னா இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நிமிடமுள் மேற்கு திசையை காட்டுகிறது. அப்போது
நம்ம என்ன பண்ணக்கூடாது, வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னு போடாமல் அந்த என்ன காட்டுதோ அந்த டைரக்ஷனையே நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ என்ன சொல்கிறாங்க, நிமிடமுள் மேற்கு திசையை காட்டுகிறது. நிமிடமுள்னா இது. அப்போ இது மேற்குனா இது வந்து கிழக்கு, இது வடக்கு, இது தெற்கு. ஸோ இந்த பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு. ஓகேவா? ஸோ இது வந்து மேற்கு திசையை காட்டுது தான். மணிமுள் எந்த திசையை காட்டுது? மணிமுள் காட்டக்கூடிய திசை வடக்கு. அவ்வளோதான். ஸோ அப்போ எந்த டைம் கொடுக்குறாங்களோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், டைரக்ஷன்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த டைம் என்னன்னு குறிச்சிட்டு அவங்க எந்த திசையில் அந்த நிமிடமுள்ளோ மணிமுள்ளோ காட்டுதுன்னு சொல்கிறாங்களோ அந்த டைரக்ஷனை போட்டுட்டு மற்ற டைரக்ஷன்லாம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி எழுதணும். அடுத்து 3வது கொஸ்டின் வந்து இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? இவ்வளோ மீட்டர் தூரம், இடைப்பட்ட தூரம், தொலைவு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுவும் ரொம்ப ஈஸி தான். மோஸ்ட்லி இதில் பித்தாகரஸ் தியரி தான் வரும். அது தெரிஞ்சிட்டாலே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஒருவர் 24 மீட்டர் உயரம் உள்ள கொடிமரத்தின் அடியில் இருந்து, ஸோ கொடிமரம் இங்கே நிற்குது. இது மொத்த டோட்டல் வந்து 24 மீட்டர் இருக்குது இந்த கொடிமரம். இதோட உயரம் உள்ள கொடிமரத்தின் அடியில் இருந்து இந்த பொசிஷன்ல இருந்து கிழக்கு திசை, கிழக்குன்னா நார்மலாக இப்போ ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு, அப்படி தானே பிரிப்போம். அப்போ இதில் கிழக்கு திசையில் எவ்வளோ மீட்டர் போகிறாரு, 7 மீட்டர் தூரம் போகிறாரு. அப்படின்னா இந்த 7 மீட்டர் தூரம் வந்ததுக்கப்புறம் இந்த பொசிஷனில் நின்றுட்டு கொடிமரத்தோட உச்சியை கண்ணால் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது இது ரெண்டுக்கும் இடையே உள்ள இந்த இடைப்பட்ட தூரம் என்ன, கொடிமரத்தின் உச்சிக்கும் அவருக்கும் இடைப்பட்ட தூரம் என்ன. அப்போ நமக்கு இது தெரிஞ்சிருச்சு. இந்த சென்டரில் உள்ள பார்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இது எக்ஸ்ன்னு வச்சுட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 24 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர். 24 ஸ்கொயர் என்ன, 576. 7 ஸ்கொயர் வந்து 49. இதை ஆட் பண்ணோம்னா 625 வரும். 625ங்கிறது எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் வேணும்னா 25, ஏன்னா 25 ஸ்கொயர் தான் 625. ஸோ ஆன்சர் வந்து 25 மீட்டர். ஸோ இந்த பித்தாகரஸ் லாஜிக் தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். அடுத்த டைப் என்னன்னு பாருங்க. இந்த மாதிரி கேட்பாங்க கொஸ்டின். அதாவது இரு நபர்கள் எதிரெதிர் திசையில் முதுகை ஒட்டியவாறு அமர்ந்திருக்காங்க. ஓகேவா? அது எந்த டைரக்ஷன்லாம் தெரியல, ஆனால் முதுகை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அவங்க வேற வேற டிஷ். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆப்போசிட்டாக அப்படி உட்காந்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே. அடுத்து முதல் நபரின் முகம் தெற்கு நோக்கி உள்ளது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், வடக்கு தெற்கு, தெற்குனா இது வடக்குனா இது தெற்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் இப்படி திரும்பி இருக்காரு அப்படின்னா அவருக்கு ஆப்போசிட்ல உட்காந்துருக்கவர் அவர் முதுகு, இதுதான் முதுகு. ஓகேவா? இது ரெண்டு முதுகு ஒட்டியவாறு உட்காந்துருக்காங்க. இது இவரோட முகம், இது செகண்ட் நம்பரோட முகம். இது வந்து தெற்கு. அப்போ இரண்டாவது நபரின் இடது கை, நான் இங்கே போட்டிருக்கிறது இடது கை வலது கைங்கிறதுக்கு ஆரோ மார்க் போட்டிருக்கேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது நபர் வந்து வடக்கு நோக்கி இருக்காரு. அப்போ அவரோட இடது கை எந்த சைடு இருக்கும், இடது கை, இதுதான் இடது கை வரும், இது வலது கை. ஏன்னா நம்ம இப்படி உட்காந்துருக்க, இப்போ நம்ம இப்படி வீடியோ உட்காந்து பார்க்குறோம்னா நம்மளோட இடது கை தான் இவருக்கு இடது கையாரும், இவர் வலது கை தான் வலது கையா வரும். அப்படிங்கிறப்போ இந்த இடது கை எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு காட்டுறாங்க. எத்திசையில் அமைஞ்சுள்ளது. எத்திசையில் அமைஞ்சுள்ளதுன்னா இந்த டைரக்ஷன். அப்போ மேற்கு திசையை நோக்கி அமைஞ்சிருக்கு. மேற்கு திசையை நோக்கி இடது கை அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து மேற்கு. அதே இது வலது கை எந்த திசையில் அமைஞ்சிருக்குன்னு கேட்டாங்கன்னா கிழக்கு திசையில் அமைந்துள்ளது. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதே இதில் இன்னொன்று, இப்போ தலைகீழாக நிற்கிறாரு. இது கொஞ்சம் நமக்கு குழப்புற மாதிரி இருக்கும். ஒருவர் தலைகீழாக நின்று யோகா செய்து கொண்டிருக்க, இதை நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் தலைகீழாக நிற்கிற மாதிரி அவருடைய முகம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தலைகீழாக நின்றால் தலை கீழே இருக்கும், காலு மேலே இருக்கும். இப்படி நிற்கலாம். ஓகேவா? கையும் காலும் மேலே இருக்க மாதிரி இப்படி நிற்கலாம். இல்லைன்னா செவத்தில் தலை வச்சு இப்படியும் தலைகீழாக நிற்கலாம். எப்படின்னாலும் தலைகீழாக நிற்கணும் இந்த பக்கம். ஓகேவா? இது வந்து மண்டை என்ன பண்ணும், தெற்கு நோக்கி நிற்கும், இதில் கிழக்கு நோக்கி நிற்கும், இல்லைன்னா மேற்கு நோக்கி நிற்கலாம், இல்லைன்னா மண்டை வடக்கு நோக்கி நிற்க சான்ஸ் இல்லை. ஏன்னா தலை மேலே வந்துச்சுன்னா அது வந்து தலைகீழ் கிடையாது. சரி, இப்போ தலைகீழாக நிற்கிறாரு. அவருடைய முகம் தெற்கு திசையில் அமைந்துள்ளது. ஃபஸ்ட்டு தெற்கு திசையில் இங்கே அமையணும் அப்படின்னா அவர் எப்படி வந்து தலையை வச்சிருப்பாரு, தெற்கு திசை நோக்கி முகம் இருக்கணும்னா இப்போ இங்கே மண்டை இருக்குன்னு வைங்களேன். இந்த செவர் இருக்கு, இந்த செவத்தில் மண்டை இங்கே வச்சிருக்காரு, கை காலெல்லாம் அப்படி நீட்டியிருக்காரு. ஓகேவா? இதுவும் தலைகீழான பொசிஷன் தான்.
தெற்கு இதில் ஃபேஸ் எதை பார்த்துருக்கு, இந்த கண்ணு முகமெல்லாம் எதை பார்த்துருக்கு அப்படின்னா இந்த டைரக்ஷனை பார்த்துருக்கு, தெற்கு நோக்கி இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இமேஜின் பண்ணுங்க, இப்படி ஒருத்தர் மண்டே வச்சிருக்காரு, மண்டே வைக்கிறவரோட முகம் வந்து எதை பார்த்து நிற்கிது, தெற்கு நோக்கி நிற்கிது அப்படின்னா அவருடைய வலது கை எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் இது இடது கையா இருக்கும், இதுதான் மாற்றி சொல்றேனோ, இது இடது கையா இருக்கும், இது வலது கையா இருக்கும். ஓகே, ஒருத்தர் ஸோ அப்போ இது இவருடைய முகம் வந்து தெற்கு நோக்கி நிற்கும் போது வலது கையானது மேற்கு நோக்கி நிற்கும். ஸோ ஆன்சர் இதுக்கு மேற்கு. ஸோ இது வந்து நம்ம இமேஜின் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். ஓகேவா? ஏன்னா அவரோட ஃபேஸுக்கு எல் ஷேப்பில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், ஃபேஸுக்கும் இதுக்கும் எல் ஷேப்பில் இருக்கும்போது வலது கை வந்து மேற்கு நோக்கி இருக்கும். ஸோ ஆன்சர் இதுக்கு மேற்கொண்டு. ஸோ இதில் இருக்கக்கூடிய 5 சம்முமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாடலில் வரும். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த திசைகள் சார்ந்த கேள்விகளில் எல்லா மாடலுமே நம்ம தேடி கண்டுபிடிச்சி எழுதியாச்சு. திசைகள்லேருந்து கேட்கணுன்னா இந்த இதுக்கு முன்னாடி போட்ட மாடல் அண்ட் இந்த மாடலில் இருந்து தான் கேட்பாங்க, வேறு எதுவும் கேட்குறதுக்கு சான்சஸ் இல்லை. அண்ட் நான் சொல்கிற மாதிரி நிறைய சம்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஈஸியாகும் சைக்காலஜி. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.